ஆண்டவர் நமக்காக கொடுத்த தரிசனங்கள், திட்டங்கள் பெரிதாக இருக்கிற நேரத்துல அவர் வேலை செய்கிறதற்கான எந்த அறிகுறியுமே இல்லாத போது நம்ம அதிகமா சோர்ந்து போயிடுவோம். அப்படி ஒருவேளை இன்றைக்கு நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் உங்களை தேற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்ச நாளா ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? பிரசன்ஸ் உங்களால உணர முடியலையா? என்ன நடந்துட்டு இருக்குது? ஒருவேளை கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரா? நம்மளுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இவ்வளவு மோசமா இருந்தது இல்லையே அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளாக இன்றைக்கு நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வார்த்தை உங்களுக்காக தான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். ஆண்டவர் நமக்காக கொடுத்த தரிசனங்கள், திட்டங்கள் பெரிதாக இருக்கிற நேரத்துல அவர் வேலை செய்கிறதற்கான எந்த அறிகுறியுமே இல்லாத போது நம்ம அதிகமா சோர்ந்து போயிடுவோம். அப்படி ஒருவேளை இன்றைக்கு நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் உங்களை தேற்ற விரும்புகிறார். ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைய அவங்க வழி தவறும் போது தேவைப்பட்டா 2 தட்டு தட்டி அந்த விஷயத்துல இருந்து வெளியில கொண்டு வருகிறதோ அது போலதான் இன்றைக்கு ஆண்டவரும் உங்களை சிச்சிக்கிறார். ஆனா அவர் சிச்சிக்கிறாருங்கிறதுக்காக அவர் உங்களை அற்பமா நினைக்கல. அவர் அடிக்கிறார், அவர் காயம் கட்டுகிறார், அவர் குணமாக்குகிற தேவன். இன்ற நேரத்திலும் இந்த வேத வசனத்தின்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்திலும் கூட கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீங்கள் எங்களை சிச்சிக்கிறீர் ஒரு தகப்பனை போல. ஆனாலும் எங்களை கைவிடுகிறதில்லப்பா, எங்களை வெறுக்கிறதில்ல சுவாமி. நீங்கள் நினைவா இருக்கிறீர்கள் அப்பா, அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிறவர்களை இந்த நேரத்துல கூட அப்பா நீங்க திடப்படுத்துங்கப்பா. அவங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருளுங்க இயேசு சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொன்னீங்களா? ரிமெம்பர், ஆண்டவர் உங்களை அன்பு கூறுகிறதுனால மாத்திரமே உங்களை சிச்சிக்கிறார். உங்களை கைவிடுகிறதில்லை, உங்களை வெறுக்கிறதில்லை. அதனால சந்தோஷமா இருங்க.